டீசரா ப்ரோ எடுத்து வச்சிருக்காங்க. ஃபேன் பாய் சம்பவம் என்ன தெரியுமா ப்ரோ? இதுதான் உள்ள சதுர விட்டு வந்தல வேற மாரி தெரியல. 10ஆம் தேதி ஸ்கிரீனே கிளி அந்த மாதிரி சதுர விட்டு வந்தல. நம்ம ஃபேன் பாய் சம்பவம் செஞ்சுட்டா போல ப்ரோ. நம்ம தான் இனிமே 10ஆம் தேதி நம்ம யாருன்னு காட்டுறோம். டீசர்லேயே வந்துட்டு செஞ்சு விட்டாரு. படம் பார்க்கும்போது கீஞ்சிரும் எல்லாமே. என்ஜாய்மெண்ட்டா உள்ள வந்து பார்க்கணுமே. தொண்டையே கட்டிக்கிச்சு. பேட்டை வந்து ஃபேன் பாய் சம்பவம் சொல்றாங்கல்ல, தயவு செஞ்சு அந்த ட்ரெய்லர் பார்க்க சொல்லுங்க ப்ரோ. வெறியா வச்சிருக்காரு ப்ரோ. வேற மாரி தெரியல, வேற மாரி பங்க ஒரு சீன் செதுக்கிட்டாரு சதுர விட்டாரு. அதாவது அவர் வந்து சாதா ஃபேன் இல்லை, அஜித்தோட வெறித்தனமான பக்தன்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படம் வந்துச்சுன்னா தேட்டருக்கே போகுது. சத்தியமாக ஓனி தேட்டர் ஓனருக்கு இப்போ சொல்லிடுறோம். நாங்கள் தலையை மட்டும் தான் கொண்டாடுவோம். எனக்கு என் உயிர் மூச்சு இருக்கிறதையும் தலை தான். டீசரா ப்ரோ எடுத்து வச்சிருக்காங்க. ஃபேன் பாய் சம்பவம் என்ன தெரியுமா ப்ரோ? இதுதான் பேட்டை வந்து ஃபேன் பாய் சம்பவம் சொல்றாங்கல்ல, தயவு செஞ்சு அந்த ட்ரெய்லர் பார்க்க சொல்லுங்க ப்ரோ. வெறியா வச்சிருக்காரு ப்ரோ. அதாவது அவர் வந்து சாதா ஃபேன் இல்லை, அஜித்தோட வெறித்தனமான பக்தன்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படம் வந்துச்சுன்னா தேட்டருக்கே போகுது. சத்தியமாக ஓனி தேட்டர் ஓனருக்கு இப்போ சொல்லிடுறோம். நாங்கள் வந்து பொறுப்பில்லை ஸ்க்ரீன் கிளியறதுக்கு. அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காருங்க ட்ரெய்லரு. இதுதான் ட்ரெய்லரு. எனக்கு தெரிஞ்சு சில பேர் கதற போகிறாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எப்பவுமே வந்து ஒரு செலிப்ரேஷன் வெளியே ஏன்னா செலிபிரிட்டிலாம் வந்திருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் பண்ணி எங்கள் தலையை நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது. அவர் வந்து பில்லா தெரியுங்க, பில்லா படம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த லெவலுக்கு போட்டு வச்சுருக்காரு. அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. யுவன் வந்து அஜித்தோட ஃபேனு. ஜிவி வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கும்போது கொடுத்துருக்காரு. அந்த அளவில் வந்து ஜிவி மாஸ் காமிச்சிருக்காரு. ஒரு இதுலேயே ஒரு கெட்டப் வருது. ஆனால் இதில் வந்து எப்படின்னா அஜித்தை வில்லன் மாதிரி காமிச்சு மாஸ் காமிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு அஜித்தை பார்த்து. இது இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து இது வெறித்தனமான ஒரு ஃபயர் கொடுக்கும் கண்டிப்பாக. அதெல்லாம் சொல்லிட்டேனே, அவர் வந்து ஒரு ஃபேன் பாய். இப்போ நாங்களாம் ஒரு ரசிக்கிற மாதிரி அவரும் ஒரு ரசிகர். கைத்தட்டி படத்தை பார்த்தார். அந்த மாதிரி எங்களை கைத்தட்ட வைப்பார் அன்றைக்கி ஏப்ரல் 10 அன்றைக்கி. வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் ப்ரோ. விக்ஸால்ஸ்லாம் போட்டு விக்ஸால்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கணும் தலை. நான் வாங்காம மாட்டேன் தலை விக்ஸால்ஸு தலை. வேற மாரி தலை, வேற மாரி பங்க ஒரு சீன் செதுக்கிட்டாரு சதுர விட்டாரு தலை. வேற மாரி வேற மாரி தலை. ஃபேன் பாய் மூமெண்ட்ன்றது அவர் செதுக்கியிருக்காரு தலை. அத்விக் சார் காசா வெயிட்டிங். இங்கே அவர் வந்தானா சதுர விடுவோம் பாரு. டாட்டு இதெல்லாம் எந்த சைடு இருக்காரு, எந்த பக்கம் இருக்காரு இல்லை முடியாது தலை. விக்ஸால்ஸ் வாங்காமட்டேன் தலை. அவர் சொன்ன மாதிரி விக்ஸால்ஸ் வாங்கிட்டு வந்துடும் தலை. உள்ள சதுர விட்டு வந்தல வேற மாரி தலை. 10ஆம் தேதி ஸ்கிரீனே கிளி அந்த மாதிரி சதுர விட்டு வந்தல. ஏப்ரல் 10 நாங்கள் தான், வேற யாரும் கிடையாது. நாங்கள் தான் இப்பயே ஆச்சு சொல்கிறேன். எந்த படம் வேணா ரிலீஸ் ஆகட்டும் தலை. பிடிச்சிருக்க படத்தை போட்டு போட்டோம். நாங்கள் தலையை மட்டும் தான் கொண்டாடுவோம். எனக்கு என் உயிர் மூச்சு இருக்கிறதையும் தலை தான். எல்லாரும் பெஸ்ட். தலை வந்தாலும் எல்லாருமே பெஸ்ட் தான் தலை. எல்லாரும் அவங்க பெஸ்ட்டை கொடுப்பாங்க. இவங்க அவங்களாம் தப்பாலாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் அவங்க பெஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. எல்லாருமே ஃபீல்டில் தான் இருக்காங்க. அவங்கள யாரும் நம்ம இது சொல்ல முடியாது. எல்லாம் கஷ்டப்படுறாங்க தலை. எல்லாமே நல்லா இருக்குது தலை. எதுவும் இதெல்லாம் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கு. அவர் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக அவர் கொண்டாடி இருக்காரு. அவர் ஒரு ஃபேன் பாயாக கொண்டாடு அத்விக்கு. ஐயா தலை சூரை விட்டேக்கா போலையா. டீசர் ஃபுல்லாகவே தலையை தான் காமிச்சிருக்காங்க. தலை தான் நமக்கு என்ஜாய்மெண்ட்டா உள்ள வந்து பார்க்கணுமே. தொண்டையே கட்டிக்கிச்சு. கத்தி சூரை விட்டேக்கா போல ஆதிக்கு ப்ரோ. நம்ம ஃபேன் பாய் சம்பவம் செஞ்சுட்டா போல ப்ரோ. நம்ம தான் இனிமே 10ஆம் தேதி நம்ம யாருன்னு காட்டுறோம். மியூசிக்லாம் கதிரை விட்டேக்காரு ப்ரோ. ஜிவி வேற மாதிரி ப்ரோ. அஜித்துடைய அந்த டீசர்ல பார்க்கணும் வந்து ஒவ்வொரு பத்தியும் ஒவ்வொரு கெட்டப் வந்துனே இருக்கும். அது சரியா ப்ரோ அதெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட 3-4 கேரக்டர் வேற ஒரு பாட்டு மாதிரி வச்சுருக்காங்க. வேற மாதிரி இருக்கா போல தலை. ஒரு லுக்கும் அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். டீசர் ப்ரோ. டீசர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதாவது என்னன்னா
அதாவது என்னன்னா சுப்ரீம் சுந்தர் அவர் வந்துட்டு ஏப்ரல் 10ஆம் தேதி தான் விக்ஸ் ஹார்லிக்ஸ்லாம் எடுத்துன்னு வர சொன்னார். ஹார்லிக்ஸ் இல்லை, ஹால்ஸு. அதாவது நாங்கள் இப்போவே விக்ஸ் ஹார்லிக்ஸ் இல்லை எடுத்துன்னு வந்துட்டோம். அவங்க அம்மா எல்லாம் சூடாக தான் எல்லாம் ப்ரோ. எல்லாம் ஹார்லிக்ஸ் இல்லை ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆதிக்கோட ஃபேன் பாய்னா நல்லா பண்ணியிருந்தாரு ப்ரோ. புரியல. அதுதான் ப்ரோ, அவர் விட்ட போஸ்டர் ஒன்று இருக்குல்ல, ஸ்டார்டிங் ஒன்று விட்டார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை, எல்லாமே வந்துட்டு வெறித்தனமாக இருக்குது ப்ரோ. அதான் ப்ரோ, மியூசிக்கே கேட்கல ப்ரோ. இவனுங்க கத்துன சத்தத்துக்கு என்ன பார்க்குற, கேட்டுச்சா உனக்கு? புரியல ப்ரோ. எப்போவுமே நான் வந்து ஜானரை பொறுத்து தான் ப்ரோ. அது யுவன் வந்துட்டு மகாத்தாக்கு செஞ்சு விட்டாரு, இதுக்கெல்லாம் செஞ்சு விட்டாரு. இப்போ ஜிவி வந்துட்டு இதுக்கு செஞ்சு விட போகிறாரு ப்ரோ. இது டீசர்லேயே வந்துட்டு செஞ்சு விட்டாரு. படம் பார்க்கும்போது கீஞ்சிரும் எல்லாமே. அதுதான். ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் எல்லாரும் அப்படி இல்லை. அதாவது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஏகே சாருடைய விசுவாசியா கொஞ்சம் ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. இல்லை பொதுவாக தான் ஏகே சாருடைய விசுவாசியா எல்லாருமே வந்து கொண்டாடப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபியுடைய டீசர். அதாவது குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு அதோட படத்துடைய முன்னோட்டத்தை வந்து ரோகிணி திரையரங்கில் படத்துடைய இயக்குனர், படத்துடைய பிஆர்ஓ எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்க. ராகுல் சார் முதற்கொண்டு படம் டீசர் பார்த்தாங்க. எல்லாமே ரொம்ப ரசிகர்கள்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினாங்க. இல்லை நம்ம கொண்டாடல, அது நல்லா தெரிஞ்சுங்க. அது என்ன பண்ணாங்கன்னா அது வந்துட்டு ஒரு சில அதை எப்படி சொல்ல முடியும், நம்ம வந்துட்டு ஒரு ஏகே சார் ஃபேனாக நம்ம எந்த ஒரு தரம் தாழ்ந்த செயலை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குது. பட் இருந்தாலும் ரசிகர்கள் 1-2 பேர் இந்த மாதிரி விருப்பப்பட்டு செய்கிறாங்கன்னும் போது அதுக்கு நம்ம எல்லாரையுமே சொல்லக்கூடாது. சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம பேச வேண்டிய விஷயமே அதான். அவர் கரெக்டாக கை தட்டுறாரு எல்லாரையுமே. அதாவது ஏகே சாரே சொல்லியிருக்கிறாரு, ஒரு துறை சார்ந்து ஒருத்தர் ஒரு தவறு செய்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அந்த துறையவே நம்ம வந்துட்டு ஒரு வேற லெவலில் இருக்குது. வேற என்ன சொல்லணும்? என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், அதுதான். இப்போ என்ன கேட்டிங்கன்னா அதான் மிஸ் யூ ஆல், எங்களை தான் சொல்றாரு மிஸ் யூ ஆல், உங்களை எல்லாரையும் மிஸ் யூ பண்ண. அதாங்க, அதுதான் கட் பண்ணிட்டாங்கல்ல. நீங்க கேட்கறதே ஒரு கான்ட்ரவர்சி. நானே ஒரு கான்ட்ரவர்சி நடிகருடைய ரசிகர் நான். இல்லை அதுதான் சொல்ல வரேன். நான் ஒரு கான்ட்ரவர்சிக்கு எல்லாருமே வந்து கான்ட்ரவர்சி ஆக்கணும். ஒரு நடிகருடைய மாபெரும் முதுகுல எல்லாருமே குத்தப்பட்ட ஒரு நடிகருடைய விசுவாசி நான். என்கிட்ட ஒரு கான்ட்ரவர்சி கொஸ்டின் கேட்குறீங்களே, நீங்க யோசிச்சிருக்கணும்ல. நீங்க அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அதான் சென்சார்னு ஒரு சொல்லிட்டாங்கல்ல. அதுனா இவர் படத்தில் மட்டும் அசிங்கமா பேசிட்டா வந்துட்டு இப்படி சொல்லிட்டாரு, அதை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்குறீங்க. அது சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு டைரக்ஷனா ஒரு இயக்குனர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரு நடிகர் வந்து அதை ஃபாலோ பண்றாரு, அவ்வளவுதான்.